ஹாய். இப்போ நான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில். எதனாலனா என் 2 குழந்தைங்களை ஹேண்டில் பண்ண முடியாமல் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி விஷயங்களை நான் 4 வருஷமாக பேக் டு பேக் பார்த்ததுனால அவுட் பஸ்ட் ஆகி வீட்டில் இருக்கிறவங்கள அடிச்சுட்டு அண்ட் வீட்டில் இருக்கிறவங்க தான் குழந்தைங்களே எதுவும் பண்ணலை, ஓகேங்களா. அடிச்சுட்டு கோவப்பட்டு இதெல்லாம் பேசக்கூடாது அதெல்லாம் பேசிட்டு இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ ப்ராப்பரான சப்போர்ட் சிஸ்டம் கிடைக்காதனால. ஸோ என்ன நான் சொல்ல வரேன்னா, இப்போ நான் யாருன்னே எனக்கு தெரியல, எனக்கு மண்டை குழம்பி போச்சு, என்னென்னமோ யோசிக்க தோணுது, என்னென்னமோ. ஸோ நீங்கள் எதை வேணால் ஹேண்டில் பண்ணிடலாம். 2 குழந்தைங்களை சின்ன குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணுறது தான் கஷ்டம். என்னால் முடியல. கம்ப்ளீட்டாக 4 வருஷமாக இதே அழுக சத்தம் இதே விஷயங்கள் தான் என் மண்டையில் ஓடிக்கிட்டு இருக்கு. முடியல. என்னோட மென்டல் ஸ்டெபிலிட்டியை பற்றி யார்கிட்டயும் சொல்கிறப்போ யாருமே அதுக்கான கன்சர்னையோ ஆக்ஷனையும் எடுக்கல. அப்படி அந்த மூமெண்ட்ல எடுத்திருந்தாங்கன்னா நான் இன்னைக்கு இந்த பெட்ல வந்து உட்காந்துக்க மாட்டேன். இப்போ கூட்டிட்டு வந்து உட்காந்து இப்போ நான் இத்தனை விஷயம் பண்ணதுக்கு அப்புறம் சைக்கியாட்ரிஸ்ட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாளைக்கு சைக்கியாட்ரிஸ்ட் அப்பாயின்மெண்ட் கொடுத்து இப்போ உட்கார வச்சிருக்காங்க. இது முன்னாடியே பண்ணியிருந்தா எனக்கு இந்த இவ்வளோ நடந்திருக்காது. இன்னைக்கு 2 குழந்தைங்களை பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க. பிகாஸ் என்னோட மென்டல் ஹெல்த் சரியில்லாதனால அவங்க என் பக்கத்துல இருந்தா நான் எப்படி நடந்துப்பேன்னு எனக்கே தெரியாதான். அதனால தனியும் இந்த ஐவி பார்த்துருக்கேன். இதெல்லாம் மேட்டரே இல்லை. இப்போ இதை நான் எப்படி சரி பண்ணுவேன், எப்படி என்ன நான் சரி பண்ணி எப்படி நான் பழையபடியாவேன் எனக்கு தெரியல. என் கை நடுங்குது, என் ஃபோன் பிடிக்க முடியல. அந்த அளவுக்கு நான் என்னை கம்ப்ளீட்டா இழந்துட்டேன். சைக்கோ மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லையா? இதையும் நான் உங்களுக்கு காட்டணும் இல்லையா? நான் 2 குழந்தைக்கு பெஸ்டான தாயெல்லாம் கிடையாது. நானும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்க தாய் தான், ஓகேங்களா. பழையத்தையும் பிடிச்சிருச்சுங்க, அதை நான் உங்களுக்கு சொல்லணும் இல்லையா? அதுதான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். இன்ஸ்டா வாய்ஸ் ஸ்லோவாக இருந்தால் கொஞ்சம் ரைஸ் பண்ணி கேளுங்க. நான் எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. இன்கேஸ் நான் நல்லா இருந்தால் என்னோட ஹெல்த் அப்டேட்டை நான் நெக்ஸ்ட்ல இதில் சொல்கிறேன். நான் எப்படி இதுலேருந்து வெளியே வரேங்கிறது வெளியே வந்தால் சொல்லுறேன். ஓகேங்களா?